எப்படி தெரியுமா ப்ரோ, 3 மேட்ச் வந்து சாமிக்கு விட்டோம். 4வது மேட்ச் தலை வந்து அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தலை இல்லாதனால தான் நாங்க இப்ப தோத்துட்டு இருக்கோம். அது அசிங்கம் ப்ரோ. உங்களுக்கு இன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த வருஷமும் கடைசி பிளேஸ் வச்சுக்கோங்க. இந்த வருஷமும் கடைசி பிளேஸ் தான், அடுத்த வருஷமும் கடைசி பிளேஸ் தான். அடுத்த மெயின் ஆக்ஷன்ல நீங்க டீம் எடுத்தாதான் உண்டு. டீம் எடுக்க வேணாம், 2 பேர் டென் பண்ணுங்க, மொத்த டீம் ஸ்டார்ட் பண்ணுங்க, கோச் ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். வழி இல்லைன்னா வேலைக்கு ஆகுது ப்ரோ. டோன் இங்க பவுலிங் இல்ல ப்ரோ. 250 எவன் ஜெயிக்க முடியாது, வாழ்க்கை அடிக்க முடியாது. 250 விட்டுறானுங்க 10 இல்ல. அடுத்து 10 ஓவருக்கு 120 அடிக்கிறானுங்க. 3 ஓவருக்கு 100 அடிக்கிறானுங்க அவனுக்கு. வாங்குமா விராட் கோலி அப்புறம் கைகள் கம்மி ஆடினது. அவனை விட்டுருந்தீங்கன்னா வேணா 200 அடிச்சிருக்கான், அவ்வளவுதான். அடுத்து வந்தவன் ஃபுல் அடிக்கிறான். 10 பால்ல 30 அடிக்கிறான் ஒருத்தன், 10 பால்ல 50 அடிக்கிறான் ஒருத்தன். வாங்குமா வளைக்காது. டிம் டேவிட் வந்தான் ஆஸ்திரேலியா ஒண்ணுமே ஆடல வேர்ல்ட் கப்ல. இன்னைக்கு வரான், இங்க பால் பட்டோடனே பால் வெளியே போய் விழுது. யாருக்கெல்லாம் மண்டவில இருந்து போங்க போறது மேட்ச் ஆகுது. அவனுக்கு டீம் அருமையா எடுத்திருக்கானுங்க. 18 வருஷம் ஒழுங்கா ஆக்ஷன் பண்ணல அவனுங்க. 3 பேர் சேர்ந்தானுங்க. அவன் சுத்தி டைம் எடுத்தானுங்க. இப்போ ஒழுங்கா உட்காந்து பிளான் போய் எடுத்தானுங்க. அவனுங்க ஃபைனல்ஸ் இந்த வாட்டி செகண்ட் கப் அடிப்பாங்க வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் கப் அடிப்பாங்க. அடுத்த வருஷம் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. பேட்டிங் சொல்றேன், பேட்டிங் வச்சு 220 அடிக்கலாம் ப்ரோ, ஒத்துக்கிறேன். ஆனா பவுலிங் பண்ண முடியாது. பவுல் 250 கொடுக்கானுங்க போனுங்க. 250 எவன் எந்த பேட்டு அடிக்க முடியாது. அது இல்லாம பினிஷர் இல்ல. ரெண்டு குட்டி பசங்க வச்சிருக்காங்க. அவனுக்கு வரையும் 10 மேட்ச் ஆடிருக்கானுங்க. டொமஸ்டிக்ல ஆடிருக்கானுங்க. அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்க வந்து 2 பேருக்கு எத்தனை 2 பேருக்கு சேர்த்து 30 கோடி கொடுக்குறீங்க. விளங்குமா ப்ரோ? நான் சொல்றேன், இன்னும் எவ்வளவு 12 மேட்ச் இருக்கா? 12 மேட்ச்ல நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சு 250 அடிச்சீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு அடிக்கலாம், பேட்டிங் அடிக்க முடியும். ஓப்பனர்ஸ் ஒருத்தன்ட்டானா 250 வந்துடும். ஆனா 250 நீங்க வந்து பவுலிங் கொடுத்துருவீங்க கன்ஃபார்ம். அதெல்லாம் விளாண்டாங்க. போன தடவை எப்படி விளாண்டாரு, இந்த தடவை எப்படி விளாண்டாங்க? போனதோட இன்டென்ட் நல்லா இருக்கு. பேட்டிங் இன்டென்ட் நல்லா. எந்த மாதிரி இன்டென்ட் சொல்றீங்க? 4-6 நல்லா டைம் பண்றாங்க, அடிக்கிறாங்க. ஆரம்பத்துல நல்லா விளாண்டாங்க, வச்சாங்க, பவுலிங் கிழிச்சாங்க, அந்த மாதிரி பண்ணீங்களே நீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? பவுலிங் லைனப் தவிர பேட்டிங் நல்லா இருக்கு. பவுலிங் லைனப் மட்டும் தான். யார் பேட்டிங் நல்லா விளாண்டாங்க? எத்தனை 6 போச்சு? இல்ல இன்டென்ட் காட்டுறாங்க. போன சீசனுக்கு இந்த சீசனுக்கு யங்ஸ்டர்ஸ் நல்லா தான் ப்ளே பண்றாங்க. இந்த ஸ்டார்டிங் மட்டும் சரியில்லை. சரியா இல்ல. அடுத்த மேட்ச் யாரோட? அடுத்த மேட்ச் வாய்ப்பு இருக்கு ப்ரோ ஜெயிக்கிறதுக்கு. சரி, இப்போ ஆர்சிபியோட நீங்க வெத்துக்கிறீங்க? இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல, ஜெயிச்சிடலாம். பவுலிங் நல்லா இல்ல ப்ரோ. பவுலிங் மட்டும் சரி இருந்தா ஜெயிச்சிடலாம். அதுவும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஃபைட் பண்றாங்க ப்ரோ. அது நல்லா இருக்கு. இன்டென்ட் கொடுக்குறாங்க, நல்லா ஃபைட் பண்றாங்க. ருத்ராஜ் சஞ்சு மட்டும் ஸ்டார்டிங் நல்லா சொல்றேன், ஆளுக்கு ஒரு 30-35+ ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம் ப்ரோ. இப்போ 190 கிட்ட வந்துட்டாங்க. சென்னை போலிங் வந்து ரொம்ப வீக் ஆகுதுன்னு சொல்றீங்களா? ஆனா 6 ஓவருக்கு டச் பண்ணீங்க. ஒரு விராட் கோலின்ற ஒரு பெரிய லெஜெண்ட் விக்கெட் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி போச்சு உங்களோட போலிங்கோட ஸ்ட்ராட்டஜி? அதான் ப்ரோ, அந்த ருத்து கேப்டன்சி கொஞ்சம் கொஸ்டினா இருக்கு ப்ரோ. கரெக்டான பவுலர்ஸ் யூஸ் பண்ணாங்க, இருந்தாலும் போயிடுச்சு ப்ரோ ரன்னு. அதான் பவுலிங் லைன் டெத்தில் போடுறதுக்கு ஆள் இல்லை ப்ரோ. அதான் இதே மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சுட்டே இருந்தா கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல டீம் தான் ப்ரோ, நல்லா தான் ப்ளே பண்றாங்க. இந்த வருஷம் கப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேவும் கம்பேக் கொடுப்பாங்க ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணுவோம், இந்த வருஷம் வந்து பேட்டிங் லைனப் நல்லா இருக்கு நமக்கு வந்து, சரிங்களா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அடுத்து வர மேட்ச்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. தோனி இல்லாதனால உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு? தோனிலாம் வருத்தமா இருக்கு ப்ரோ. அவர் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு 30-40 ரன் நாங்க கம்மியா மேபி டெத்தில் கட்டுப்படுத்திருக்கலாம், ஸ்ட்ராட்டஜி ஏதாவது யூஸ் பண்ணி. அதான் ஓப்பனிங் நல்லா அமையல ப்ரோ. சஞ்சுவும் ருத்ராஜும் சொதப்புறாங்க. மேபி சஞ்சுவும் ஆயுஷ் மாத்திரம் இறங்கிட்டு ஒன் டே கூட ருத்ராஜ் இறங்கலாம். அதான் சொதப்புறாங்க. பவுலிங்கிலும் அகில் ஹுசேனை கொண்டு வரலாம் ப்ரோ உள்ள. அவர் கொஞ்சம், ஏன்னா பிரசாந்த் வீரன் 14 கோடிக்கு எடுத்திருக்கீங்க, ஆனால் அவனுக்கு பவுலிங்கும் கொடுக்கறது இல்லை. இந்த மேட்ச் நல்லா பேட்டிங் ஆனாங்க. பேட்டிங் இருக்கு ப்ரோ, நம்ம 7-8 வரையும் பேட்டிங் இருக்கு. இதே அகில் ஹுசேன் அரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவனும் நல்லா ஆடுவான், பவுலிங் நல்லா போடுற மாதிரி இருக்கும். அடுத்த மேட்ச் டிசி கூட அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? ஜெயிப்பாங்க ப்ரோ. போன மேட்சுக்கு இந்த மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இப்போலாம் 180 அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போலாம் 180-200 அடிக்கிறாங்க. பவுலிங் மட்டும் நல்லா இருந்தால் கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இது சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நீங்களே மேட்ச் பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபயரா இருந்ததுன்னு நீங்க பார்த்து என்ன சொல்றேன்னே தெரியல எனக்கு. அவ்வளோ ஹாப்பியார். டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா 25 பால்ல 70 ரன்னு பார்த்தீங்களா ரெக்கார்டை?
ஆ அது சென்னை கிட்ட 250 இந்த மாதிரி ஹை ஸ்கோர் அச்சது இல்ல ஆர்சிபி எப்படி 19 வருஷம் கழிச்சு இந்த வாட்டி 255 ரன் 250 ரன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது தெரியல ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 6 ஓவர் ரொம்ப டஃப் பண்ணாங்க சென்னை. விராட் கோலி விக்கெட்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் எல்லாம் இல்ல கல்ல மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரோ ஒரு விராட் கோலி போனா எங்களுக்கு 11 விராட் கோலி இருக்கிறாங்க ப்ரோ நம்ம கிட்ட. நீங்க மேட்ச் பார்த்துருப்பீங்க. ரஜித் பட்டிதாரு, படிக்கல், டிம் டேவிட் எல்லாரும் 3 விக்கெட் தான் போயிடுச்சு பாத்தீங்கன்னா. மிச்சம் எல்லாரும் எல்லாம் 30+ ரன் தான் விராட் கோலி தவிர. விராட் கோலி தான் கம்மியான ரன். ஆமா பரவாயில்ல ப்ரோ. அவர் போனாலும் நம்ம அடுத்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. நம்ம சிஎஸ்கே மாதிரி டோனி வர்றதுக்கு எல்லாரும் அவுட் ஆகணுன்ற மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்கரேஜ் கொடுப்போம். புரியுதுங்களா? சென்னை எதனால தோத்து? சென்னையில பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர் எதுவுமே இல்லை. போன வாட்டிலாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாப் டூப்ளிஸ்ல இருந்தாரு. ஃபாரின் பிளேயர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா சிஎஸ்கே வாய்ப்பு இருக்கு. மற்றபடி போலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் கூட இல்ல, எல்லாம் டம்மியா தான் இருக்காங்க. bowling ரொம்ப வீக் ஆகுது சென்னையில. ஆமா ரொம்ப வீக் ப்ரோ. மாத்தினாரி ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கலாமா? டஃப் கொடுக்கலாமா? பேட்டிங் நல்லா இருக்கு. போலிங் மட்டும் கொஞ்சம் மாத்தணும். ஏன்னா சீனியர் பிளேயர் யாருமே இல்லை ப்ரோ. அதுல சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா சீனியர் பிளேயர் யாருமே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சீனியர் பிளேயர் வரணும். ஏன்னா ஸ்குவாட்லேயே சீனியர் பிளேயர்லாம் எடுக்கல அவங்க. ருத்ராஜோட கேப்டன்சி எப்படி இருக்கு? ப்ரோ ருத்ராஜ் கேப்டன்சி பாத்தீங்கன்னா அவரே இந்தியா டீம்ல ஸ்குவாட்லயே இல்லை. பாத்தீங்கன்னா போன இயர்லாம் ஸ்குவாட்லயே இல்லை. அவர்லாம் கேப்டனா போட்டீங்கன்னா வேஸ்ட் தான் ஆர்சிபி தாடி கப் அடிக்கிறது உறுதியா இருக்கு ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ. பாத்தீங்களா இல்லையா? அதாவது இப்போ நீங்க ஆர்சிபியை பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 150 ரன்லயே அவங்கள இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 250 ரன் ஆச்சு. இப்போ 50 ரன் வித்தியாசத்துல நம்ம வின் பண்ணியிருக்கோம். இப்போ பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு மேட்ச் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ இதான் ரிசல்ட்டாக இருக்கும்னு. ஏன்னா சென்னை வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஆடுறதில்ல, பேட்டிங் கொஞ்சம் சரியில்லை. அதனால் எதாவது ரிசல்ட்டு தானே எதிர்பார்த்தேன். நடுவில் கொஞ்சம் ஓப் கொடுத்தாங்க, ஆனாலும் கடைசியாக அதேமாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் மேட்சஸ்லாம் இருக்குது, அதில் கண்டினியூ பண்ணால் கரெக்டாக பண்ணலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 6 ஓவர் நல்லா டஃப் பண்ணாங்க. விராட் கோலி விக்கெட்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் எல்லாமே ரொம்ப ஹை லெவல். அதான் ப்ரோ இந்த டேவிட் மில்ல அவர்லாம் அடிஸ்டாப்ல, அதான் கொஞ்சம் இதுவாகி போச்சு. மற்றபடி பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம சைடுல எவ்வளவு வீக்கா இருக்கு bowling சென்னைக்கு? ஆமாம் ப்ரோ ரொம்ப வீக்காக இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பவுலர்ஸே யாரும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது மற்ற டீமில் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக bowling இருக்குது, பேட்டிங் இருக்குது. அதை தாண்டி இம்பாக்ட் பிளேயருன்றது சென்னையில் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆக மாட்டுது. மற்ற எல்லா டீம்லேயும் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ருத்ராஜோட கேப்டன்சி ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. வந்து எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சான்சஸ் கொடுத்தா பார்க்கணும். பேட்டிங் தான் சரியில்லை, ஓப்பனிங் பேட்டிங் சரியில்லைன்றனால தான் நிறைய ஃபால்ட் ஆகுது. ஆர்சிபில பாத்தீங்கன்னா விராட் கோலி மேட்ச்ல கம்மியாச்சு. எல்லாமே ஹை ஸ்கோர் தான். அது எப்படி பாக்குறீங்க? அவங்க டீம்ல ஒருத்தர் இல்லனாலும் இன்னொருத்தர் வந்து கரெக்டா டீம் ஒர்க்கா கரெக்டா பண்றாங்கன்றதுதான் ப்ரோ. அதுமே அவங்க சைடுல bowling பயங்கரமா இருக்கு. ஆமா ப்ரோ, புவி இருக்காரு, எல்லாமே கொஞ்சம் பக்காவா தான் இருக்கு. சிஎஸ்கே தவிர்த்து எல்லா டீமே நல்லா பக்காவா இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி போகும்னு தெரியாதுல்ல. தோனிக்கானால தான் இந்த தோனிக்கெல்லாம் காரணம். தோனி இருந்தா மட்டும் என்ன ப்ரோ, அவர் வந்து 7th டவுன் தான் வரப்போறாரு. இவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க கரெக்டா இருந்தா தான் அவர் வந்து கரெக்டா பண்ண முடியும். அவர் இருந்தாலும் இதே தான் இருக்கும். சஞ்சு மேல நம்ம ரொம்ப எதிர்பார்த்து வச்சிருக்கோம். அது எப்பவுமே அப்படிதான் ப்ரோ. அது ஒருத்தர் மேல அதிகமா எதிர்பார்ப்பு வச்சாலே கண்டிப்பா அவங்க அப்படிதான் ஆவாங்க. பட் இல்லை, அவரு எப்பவுமே அப்படிதான் சீசன் கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கேற்ற மாதிரி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இருந்ததா மேபி நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டாங்களே 200 க்ளோஸ் வந்துட்டாங்க, பெரிய விஷயம் தான். பட் மேபி தோனி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேட்ச் பார்க்கவும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் க்ளோஸ் காலாக வந்திருக்கும். இதோடய ஆர்சிபி தான் ப்ரோ. இந்த வாட்டி கப்பு ஆர்சிபி தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ருத்து அந்தளவுக்கு கேப்டன்சி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு இன்னும் தோனி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ருத்ராஜை விட தோனி இருந்திருந்தா ஒரு கேப்டன்சி, அவரோட கைடன்ஸ்லாம் நல்லா இருந்திருக்கும். இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை. விராட் கோலி அவுட் ஆனாலும் சரி, நாங்கள் ரொமாரியோ ஷெப்பர்ட் வரையும் இருக்கு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு, குர்னால் பாண்டியா வரையும் பேட்டிங் லைன் அப் இருக்கு. டிம் டேவிட் போட்டு பிரின்னு பிரிக்கிறாரு. இந்த மாதிரி பேட்டிங் லைன் அப் இருக்கும்போது வாய்ப்பே இல்லை ப்ரோ. ப்ளஸ் பவுலிங்குமே பாருங்க, புவனேஸ்வர் குமார், இவர் ஜாஷ் ஹேசல்வுட் எல்லாம் பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க ப்ரோ. டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
இந்த வாட்டி நாங்க தான் ப்ரோ. இதே மாதிரி ஃபார்ம்ல போயினா இந்த வாட்டி ஆர்சிபி வாங்கி நம்மள கப்பு. நாங்க தான் ப்ரோ வாங்குவோம். 2026 நாங்க தான். முதல் வெற்றியா பூரா தொடர்ந்து எல்லாமே வெற்றி தானே உங்களுக்கு. ஆமா ப்ரோ. கேப்டன்சி ஒழுங்கா பண்ணல ப்ரோ. டோன் இருந்தால் ஒரு மாதிரி பண்ணிப்பாரு கரெக்டாக. அதனால கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டாக ப்ரோ. உங்களோட கேப்டன்சி ரொம்ப லோவஸ்டா இருக்குங்களா? ஆமாம் ப்ரோ. சஞ்சு வேற நம்ம ரொம்ப எதிர்பார்த்தா நல்லா அடிப்பாரு. நல்லா ஐபிஎல்ல வந்தா நல்லா ஃபார்ம்ல இருக்கிறாரு, நல்லா அடிப்பாருன்னு பார்த்தா தொடர்ந்து 3 மேட்ச்லயும் லோ ஸ்கோராவே அடிச்சுட்டு போறாரு. அது எப்படி போயிருக்கு? இப்போ ஸ்டார்டிங் இப்போ தான் ப்ரோ விளையாடுறாரு. அவர் ஓப்பனிங் வந்து செட் ஆகலை. 1 down இறங்கலாம். வந்தோன்னா ஒரு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். அதே மாதிரி போலிங் சென்னை ரொம்ப வீக்கா இருக்குது பாத்தீங்கன்னா. ஸ்டார்டிங் 6 ஓவர் தான் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணாங்க விராட் கோலி. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 64 தான் அடிக்கிறாங்க பால். அது எப்படி பாருங்க? தான் ப்ரோ பவுலிங் வந்து கொடுக்க தெரியல ப்ரோ கேப்டனுக்கு. அதனால கொஞ்சம் மேட்ச் வந்து இதாகிடுச்சு. ஆசிங்க பார்த்தா விராட் கோலி தான் ஒரு பிளேயர் பார்த்தா 11 பேரை விராட் கோலி மாதிரி இன்னைக்கு அச்சானுங்க அந்த மாதிரி போட்டு. அது எப்படி பாருங்க இந்த மேட்சை? தான் ப்ரோ பவுலிங் சரியில்லை. நான் பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 10 ஓவர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செட் ஆகலை. விராட் கோலி இதே மாதிரி அந்த கப் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கா ஆர்சிபி? இருக்கலாம் ப்ரோ, சொல்ல முடியாது அப்படின்னு. இப்போ 2வது கப்பும் ஆர்சிபிக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சிஎஸ்க்கும் அடிக்கலாம், கம்பேக் கொடுக்கணும். அதுக்கு தோனி இது வரைக்கும் மேட்ச்ல எந்த மேட்ச்ல கலந்துக்காம இருக்கிறாரு. அவருக்கு இன்ஜுரி இருக்கனால வரல. அவர் வந்தாலும் ஓரளவு டீம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். ஆமாம் ப்ரோ. இப்போ ஆர்சிபி வந்து போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. நான் கொஞ்சம் சொல்றேன், ஓகேவா? அதனால சென்னையில இப்போ எல்லாருமே இன்ஜுரியில இருக்காங்க. அதனால இப்போ எங்களால ஒன்றும் பண்ண முடியல. வந்துட்ட பிறகே நீங்க கேளுங்க வந்து என்கிட்ட. இன்ஜுரி முடிஞ்சு வந்த பிறகு கேளுங்க, சொல்றேன். வாய்ப்பே இல்ல ப்ரோ. சிஎஸ்கே தோத்தது காரணம் ஆர்சிபி நல்லா விளையாடுச்சு, அதனால சிஎஸ்கே தோத்துச்சு. சிஎஸ்கே எதனால தோத்துச்சுன்னா இன்னைக்கு நல்ல ஆர்சிபியோட பிளேயர்ஸ்ல நல்லா விளையாடினாங்க. அதனால வந்து அவங்க நல்லா விளையாடுனால ஃபேன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆர்சிபி வந்து ஹோம் கிரவுண்டு சின்னசுவாமி பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்னால அவங்க ஜெயிச்சாங்க. இருந்தாலும் தலை இல்லைனால 75% நம்ம தோத்துறது அவர் தலைனால தான். தலை நினைச்சிங்க அடுத்த மேட்ச் கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கும்னா கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து தோனி தலைவர ஃபேன் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க. ஆர்சிபி தான் வேற லெவல். ஆர்சிபி தான் ப்ரோ வேற லெவல்.